இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் காந்தா படம் பார்த்துட்டு வந்தேன். வழக்கம் போல நம்ம டிக்யூ விண்டேஜ் கிளாசிக்கில் மிரட்டி இருக்காரு. நான் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு அப்படியே இன்டர்வலில் மெசேஜ் பண்ணேன் ஃப்ரெண்டுக்கு. இன்னைக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. படத்துக்கெலாம் வராதிங்கடா, ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரின்ட்டு அதே ஃபீலோட பாப்கார்னை வாங்கிட்டு செகண்ட் ஹாஃபில் போய் உக்காந்தா அப்போதாங்க விநாயக் மகாதேவ் மாதிரி என்ட்ரி கொடுத்தாரு நம்ம ராணா. பாகுபலியில் எப்படி ஒரு மாஸாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரோ அதை விட தரமான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்து அப்படியே லைட்டான ஒரு பெரிய பற்ற வச்சு தீ பிடிச்சி எரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க ராணா. உனக்கு மட்டும் நான் என்ன சலைச்ச வேணான்னு சொல்லிட்டு நம்ம டிக்யூ வந்துட்டு அவருக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்தாங்க. படத்தில் சிம்பிளாக சொல்ல போனால் 4 கேரக்டர் தாங்க. சமுத்திரகனி, நம்ம ராணா, டிக்யூ, ஹீரோயின், இவங்க 4 பேருக்கு தாங்க படமே இருக்கு. சும்மா மிரட்டிட்டாங்க. கடைசி நிமிஷத்தில் ட்விஸ்ட்டு, எமோஷன் எல்லாமே கொண்டு வந்து பக்காவான ஒரு ஃபிலிமாக கொடுத்தாங்க. நம்ம இந்த டிக்யூக்கு இந்த ஃபைட் சீனு, ஆக்ஷன் சீனு அதெல்லாம் செட்டாகவே ஆகலை. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு நல்லா இருக்குமோ அதை தெளிவாக எடுத்து கதையை செதுக்கி இருக்காருங்க. செலக்ட் பண்ணி எடுக்கிறாருங்க. என்னமோ தெரில, அவர் எடுக்கிற விண்டேஜ் படம் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆயிடுது. இன்னொன்று அவரையும் சொல்லக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது. அவரோட ஆக்டிங் ஸ்கில்லும் படத்துக்கு படம் பீக்காக டெவலப் ஆகிக்கிட்டே வருதுங்க. ஓவராலாக சொல்லும்போது படம் தரமாக இருக்குது.